Hi students, welcome back to learning journey. இப்போ வந்துட்டு பேசிக் இங்கிலீஷில் எப்படி எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஏடிக்கு ஆட் சொல்லுங்கள். ஆட் உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் சொல்லித்தரேன், கரெக்டான உச்சரிப்பு சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏடி இது என்ன சொல்லுவோம்? ஆட். இதோட பி சேர்த்து பி, ஏடி பேட். இபு ப்ளஸ் ஆட் பேட். சிஏடி கேட். இந்த சி வந்து க சவுண்டில் தான் வரும். இக்கு ப்ளஸ் ஆட்டு கேட்டு. இஃப் ப்ளஸ் ஆட்டு ஃபேட்டு. எஃப் வந்து இஃப்னு சொல்கிறோம் இல்லையா, எஃப் ஆட்டு ஃபேட்டு. ஹெச் ஆட்டு ஹேட்டு. இம்மு ஆட்டு மேட்டு. இப்பு பி ஆட்டு பேட்டு. ர் ஆட் ரேட். இஸ் ஆட் சாட். வி ஆட் வேட். சரிங்களா? இப்போ பேட்னா உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் பாலு பேட்டு சொல்லுவோம். கேட்னா பூனை. ஃபேட்டுனா குண்டாக இருக்கிறது, குண்டாக இருக்கிற பொருளுக்கு இதுக்கெல்லாமே ஃபேட்டுன்னு சொல்லுவோம். மனிதர்கள் எல்லாமே ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஹேட்டுனா தொப்பி, ஹெச்ஏடி. ஹேட்டுனா என்ன? தொப்பி. மேட்டுனா பாய். பேட்டு தட்டி கொடுக்கறது. ரேட்னா எலி. சேட்னா உட்கார்ந்தோம். நேற்று நான் உட்காந்தேன்னா அங்கே ஐ சேட் எஸ்டர்டே. சிட்டோட பாசன் சேட்டு. வேட்டு விஏடி. வேட்டுன்னா தொட்டி. நம்ம வீட்டு முன்னாடி தொட்டி இருக்கும்ல அது. இதில் வந்துட்டு ஈ சேர்ந்து அது எப்படி ஆகும்னு பாருங்கள். இதெல்லாம் ஆட்டு வந்து ஆட்டு. இது ஏட்டு. ஏடி எப்படி சொல்லலாம்? ஏட்டு. இதை டி போட்டு ஏட்டு போட்டால் டேட்டு. டேட்டுனா தேதி. எஃப் போட்டு ஏட்டு போட்டால் ஏடினா ஏட்டு. இஃப்பு ஏட்டு ஃபேட்டு. ஃபேட்டுனா தலை விதி சொல்லுவாங்க. ஜிக்கு ஜியில் க சவுண்டு தான் வரும். ஜி அதாவது க சவுண்டு வரும். இக்கு ஏட்டு கேட்டு. இதை ஜிஏடிஇ கேட்டு எழுதுகிறப்ப ஜி போட்டுக்கலாம், பட் அது சொல்கிறப்ப இக்கு ஏட்டு கேட்டு இப்படின்னு சொல்லலாம். ஜிஏடிஇ கேட்டு. கேட்டுன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டு முன்னால் இருக்கிற கதவு. ஹெச்சுக்கு ஹான்னு சொல்லுவாங்க. ஹு ஏட்டு ஹேட்டு. இதை எழுதுகிறப்ப ஹெச்ஏடிஇ ஹேட்டுனா வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இல்லு ஏட்டு லேட்டு. எல்லுக்கு தான் இல்லுன்னு சொல்லுவாங்க, எல்லுன்னு சொல்லுவாங்க. எழுதுகிறப்ப எல்ஏடிஇ லேட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து இல்லு இல்லுன்னு பொதுவாக சொல்லுவாங்க ஃபொனட்டிக் லாங்குவேஜில். இல்லு ஏட்டு லேட்டு. லேட்னா லேட் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து இம்மு. எம்மு தான் இம்மு. ஏட்டு மேட்டு. எம்ஏடிஇ மேட்டுன்னு சொல்கிறோம். கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட், நம்ம கூட பழகிறவங்க, ஸ்கூலில் படித்தவங்க, நம்ம கூட படித்தவங்க ஸ்கூல்மேட் எல்லாம். அடுத்தது ரேட்டு. இரு ஏட்டு. ஆர்ஏடிஇ ரேட்டுன்னு எழுதுகிறப்ப சொல்லலாம். ஃபொனட்டிக் லாங்குவேஜில் இரு சொல்லுவோம். இரு ஏட்டு ரேட்டு. ரேட்னா ஒவ்வொரு விலை. வாட் இஸ் த ரேட் ஆஃப் திஸ் புக்? இந்த புக்குடைய விலை என்ன? விலை, அதுக்கு தான் ரேட்டு. சொல்லி படித்து பாருங்கள், சரியா? நல்ல பலனுடையதாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பலனுடையதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? லைக் பண்ணுங்க சார், ஷேர் பண்ணுங்க மேம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேம். தேங்க்யூ.